நார்த் இந்தியால பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்பல. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முதலமைச்சர் வந்து அந்த தேர்தல் வச்சு தேர்தல் ஆணையம் மீது ஒரு நம்பகத்தன்மை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாஜக தேர்தல் ஆணையம் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடப்பது திமுக ஆட்சி தான். அதனால இந்த SIR தமிழ்நாட்டை சேர்ந்த அலுவலர்கள் தான் அதை செயல்படுத்துகிறார்கள். எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அதை விஜிலண்டா சரியான முறையில செய்யறப்ப தேர்தல் ஆணையமோ இல்ல வேற யாரோ என்ன செய்ய முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. கடைசியா நீங்க செங்கோட்டையன் சார் எல்லாம் சந்திச்சு பேசிருந்தீங்க. அதுக்கப்புறமா இந்த சந்திப்போ இல்ல தொடர்ந்து பேச்சுவார்த்தையோ இருக்கிற மாதிரியான செயல்முறைகள் வெளியில தெரியல. அடுத்த கட்டமா சசிகலா மேடம் சந்திக்கிறதோ இல்ல அடுத்து என்ன மாதிரியான நடைமுறைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு? நாங்க தொலைபேசியில ஒருத்தரோட தொடர்புல தான் இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டுதான் இருக்கோம். அது நீங்க அது முடிவுக்கு வந்த பின்பு சொல்றோம். ஏற்கனவே இப்போ தேர்தல் கேட்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாஜக வந்து ஒரு பலம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திமுக வந்து இப்ப பலமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களை சேர்த்துக்கிறதுக்கு வந்து உங்களுடைய தனி சின்னத்துல போட்டிட்டா சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற பேச்சும் அடிப்படை. யாரு சேர்த்துக்கிறது? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக சின்னத்துல இவங்களை சேர்த்துக்க முடியாது, தனி சின்னத்துல போட்டியிடுறதுனா இதெல்லாம் அப்படின்ற உங்க கேள்வியே தவறுமா. பழனிசாமியே முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்துக்கு எதிராகத்தான். அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது. நீங்க தேவையில்லாம அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்க சேரவே விரும்பல. அதனால அது அந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேர்தல் நெருங்குது, உங்களோட முடிவு எப்படி சார் இருக்க போகுது? ஏன்னா கால போற போக்குல சொல்லதா சொல்லிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, என்ன காலம் இருக்கு. உறுதியாக நாங்கள் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது முடிச்சிடறேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லயோ ஜனவரியிலயோ ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். சில பேர் நான் ஊடகங்கள்ல பாக்குறப்ப டிபேட்ல டிடிவி தினகரன் தான் தாவேகா கூட்டணிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன். அது உண்மை இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உண்மை. ஆனா எந்த கட்சி எது என்பதை நான் இப்போது சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஆனா கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுபோல நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை. பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை அது போன்ற ஆசையில் பேசுபவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காரணம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் திமுக பாஜக ரெண்டு கட்சியை தவிர யார் வேணாலும் வந்து சேரலாம், அது அவங்க சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில. பட் என்னோட யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எந்த கட்சி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால்தான் சரியாக இருக்கிறது. இல்ல இல்ல, நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல. எங்க தலைமை கழக நிர்வாகிகளோட, மாவட்ட செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுக்கணும். இது இன்னும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் நாங்க வருகிற அந்த ஸ்டேஜ் இன்னும் வரல. சரி, இப்போ ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது மாதிரி மூன்றாம் அணிக்கான இந்த பலமான அணிக்கான வாய்ப்பு இருக்குதா? அது 2016 தேர்தல் வேற, இது 26 தேர்தல் என்பது வேறு. இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீட்சைக்காகவோ நான் பேசல. ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்கிறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள், சர்வே எடுப்பவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு
நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன். அதுக்காக உடனே தாவக்காக்கு ஒரு கூட்டணி போறதுக்காக சமீட்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது. யதார்த்தத்தை சொல்றேன், அது உங்களுக்கும் தெரியும். Meriba Paneer Soda. I trust Meriba.